தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் வாருங்கள் ஆராதிப்பும் ஜெபத்திற்கு தேவஜானங்களாய் இவங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்குள்ள வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 105வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரையும் அவர் வல்லமையும் அவர் சமூகத்தையும் நித்தமும் தேட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இம்மட்டுமாய் காத்தமுடைய கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதியதாக இருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படி அதிகாலையில் உம்மை தேட கர்த்தர் கொடுத்த ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். நீதிமான் பாடி மகிழ்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, நாங்கள் பாடி மகிழத்தக்கதான கிருபைகளை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே, உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே, உம்மை துதிப்பே. தேவனே, உம்மை துதிப்பே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் இரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாய் இரட்சித்தீரே, கிருபையாய் இரட்சித்தீரே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீ. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீ, எனக்காய் மீண்டும் வருவீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ,
கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி காலமெல்லாம் காத்தி நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா முள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீ முள்மூடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீ சாத்தானை ஜெயித்து விட்டீ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி அப்பா நன்றி 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 தொடர்ந்து ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம் எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம் ஆண்டவரை உயர்த்தி பாடப்போகிறோம் ஹல்லேலூயா 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 எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே நாளும் பின் தொடர்பே நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே நாளும் பின் தொடர்பே தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே
தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து ராஜாவே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, கரைதீரை அற்ற பரிசுத்தரோடு கரைதீரை அற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன் வீதியில் லாவிடுவே, ஏழையான் பொன் வீதியில் லாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். ஓ தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், ராஜா மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே, பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் நானும் புகழ்ந்திடுவே. வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிருபை நிறைந்த தகப்பனே, காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். காலை வேளையில் எங்கள் தேசத்தை உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை நோய்களை கர்த்தர் குறைய பண்ணி இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினால் தேசங்கள் எவ்வளவாய் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு எவ்வளவாய் பொருளாதாரங்கள் ஆண்டவரே சரிந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரலோக தகப்பனே, இந்த கொள்ளை நோயை தேசத்தை விட்டு மாற்றி தரும்படியாக செபிக்கிறப்பா. தகப்பனே ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினால் மரணங்கள் அதிகமாக இருக்கிறதப்பா. அதையெல்லாம் தேவன் குறைத்து இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஆண்டவரே, தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நினைத்தரலாம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நன்மைகள் உண்டாகட்டும். கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையின்படி ஒரு நன்மை குறைபடக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் காலையிலையும் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை வாருங்கள் ஆராதிப்போம், ஜெபம் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு நாள் இரவுலையும் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வர கூகுள் மீட்டில் 8 மணியிலிருந்து நாம் ஜெபிக்கிறோம். ஒரு சிலர் சபையின் மக்கள் பங்கெடுக்கிறீர்கள், அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அதே போல் இந்த காலங்களிலே தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை மறுரூபத்தை தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஜெபிக்கிற பாரத்தை கொடுத்தபடினாலே இரவில் 9 மணியிலிருந்து 4 மணி வரை ஜெபிக்க ஆண்டவர் பாரப்படுத்தினபடினாலே அநேக மக்கள் ஒவ்வொரு மணி நேரம் 9 மணியிலிருந்து 10, 10லிருந்து 11 வரை இப்படி தொடர்ந்தேச்சியாய் சிலர் ஜெபிக்கிறார்கள். நம்முடைய சபையினுடைய மக்கள், நீங்கள் இதுவரை நீங்கள் அதில் உங்களை இணைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், கர்த்தருடைய இடத்தில் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் அதில் இணைந்து 1 மணி நேரம் ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சபையில் இல்லாதவர்களும் மற்றவர்களும் இதில் நீங்கள் இணைந்து ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேசத்தில் ஜெபத்தினால நன்மைகளை தேவன் உண்டாக்கி தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 105வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவ சமூகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வசனம் சொல்கிறது கர்த்தரை தேடணுமா. 2வது, கர்த்தர் வல்லமையை நாடணுமா. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 73:23 எப்பொழுதும் நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் நான் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து நீர் என்ன செய்கிறீர்? தாங்குகிறீர். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடிச்சு நீர் தாங்குகிறீர். நீ எப்பொழுது என்னோடு இருக்கிறபடினால என்னுடையதெல்லாம் உன்னுடையதென்று
வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவ சமூகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, மேன்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை. சோதரம், அந்த வாழ்க்கையை ஆண்டவர் வாழ ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு கிருபைகளை தந்திருக்கிறார். 1 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாவதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தேவனுடைய பிள்ளைகள் அவரோடு ஐக்கியமாக வேண்டும். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் மாறுகிறான். தேவ சமூகத்தில் ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நாம் வாழும்போது நமக்கு என்ன உண்டாகிறது என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவ வசனத்தில் தேவனுடைய வார்த்தையில் மோசையினுடைய 3 பகுதிகள். 1, அவர் சிறு பிராயத்திலிருந்து கொஞ்ச நாள் தாய் தாப்பனோடு இருந்தார். பின்பாக பார்வோனுடைய அரமனையில் இருந்தார். பின்பாக மீதியான் தேசத்தில் அவர் மாமாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். இது 40 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்த ஆண்டுகள். அல்லேலூயா. யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் தொடங்குகிற அந்த தேவனோடு உள்ள சஞ்சரிப்பின் தொடக்கம் உபாகம புத்தகத்திலே முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகள் அவரை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பவில்லை என்று வாசிக்கிறோம். அப்போ தேவ சமூகத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. தேவ சமூகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் யாத்திராகம புத்தகம் 24வது அதிகாரம் 15 18 வரை வாசிக்கும் போது, தேவன் மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. அடுத்த வசனம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே நாம் வாழும்போது தேவனுடைய மகிமை, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து அந்த மகிமை தேவ சமூகத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் நமக்குள்ள நம்ம மேல ஒரு மகிமையை தேவன் வைத்திருப்பார். வேதத்தில் தேவ சமூகத்தில் அதிகமாய் வாழ்ந்தவர்ல சாமுவேலும் ஒருவர். சவுல் தாவீதை பிடிக்கும்படியாக சில வீரர்களை அனுப்பின போது அவர்களும் அந்த தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டார்கள். சவுலே அந்த இடத்திற்கு வந்தபோது தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லி அதே இடத்தில் விழுந்து கிடந்தார் என்று வாசிக்கிறோம். தேவ மகிமை, தேவ சமூகத்தை நாம் வாழும்போது தேவ சமூகத்தில் தேவ மகிமை என்னையும் உங்களையும் மூடியிருக்கும். லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது இயேசு பிறந்த செய்தியை அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லும்போது 2வது அதிகாரம் 9வது வசனம், அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்திருந்தது. கர்த்தருடைய அந்த மகிமை, தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நம்ம இருக்கும்போது தேவனுடைய மகிமை உங்க மேல என் மேல அப்பா வச்சிருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் மலைகள் மெழுகு போல உருகிவிடும். தேவ சமூகத்தில் நம்ம இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தருகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக தேவ சமூகத்திலே வாழும்போது நமக்கு என்ன உண்டாகிறது என்பதை வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை உண்டாகும். அல்லேலூயா. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது, யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவ சமூகத்திலே வாழும்போது தேவனுடைய வார்த்தை உண்டாயிரும். எழுதப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் ரேமாவாக தருகிறார். நான் சொன்ன வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் உண்டாகும். மோசே தேவ சமூகத்தில் இருந்தபடினால்தான்
இந்த வேதத்தை எழுதின பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் இருந்தபடினால்தான் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகி இந்த வேதத்தை எழுத ஆவியானவரால் எழுதி கொடுக்க கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். தேவ சமூகத்தில் இருந்தால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும். அப்போஸ்தலர் நடபடி 13வது அதிகாரம் 1-3 வரை வாசிக்கும் போது பவுல் பர்னபா அங்கே சில ஊழியர்களோடு அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. நான் அழைத்த ஊழியத்திற்காக பர்னபாவையும் பவுலையும் பிரித்து விடுங்கள் என்று. தேவனுடைய பிள்ளைகள், அந்த தேவனுடைய வார்த்தை உண்டான பின்பு அப்போஸ்தலர் நடபடியிலே 4 மிஷனரி பிரயாணங்கள் இருக்கிறது. அந்த 4 மிஷனரி பிரயாணங்களையும் மகிமையான ஒரு காரியத்தை தேவனுக்காக இந்த அப்போஸ்தலர்கள் செய்ததாய் வேதம் சொல்கிறது. அப்போ தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை உண்டாகும். அடுத்ததாக தேவ சமூகத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு என்ன உண்டாகும் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடி 16வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, இவர்கள் ஆசியாவிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லாத அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தடுத்தார். 9வது வசனம் வாசிக்கும் போது, அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே இந்த பவுல் ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் தேவ நடத்துதல் உண்டாகிறது. தேவ நடத்துதல் உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அனுபவத்தில் நடக்கலாம், நம்ம விருப்பத்தில் நடக்கலாம். விழுந்து போன அசுத்த ஆவியின் தூண்டுதலால் ஒரு மனிதன் நடக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து தேவன் என்னை உங்களை நடத்தும் போது அது வெற்றியான ஒரு வாழ்க்கை. பவுலை தேவனுடைய ஆவியானவர் நடத்தினார். எரேமியாவின் புத்தகம் 42வது அதிகாரத்தில் எரேமியாவிடத்தில் வந்து அந்த ஜனங்கள் 2வது வசனம், தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு தெரிய பண்ணும் பொருட்டு. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் நடக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருக்கிற போதுதான் தேவன் உங்களையும் என்னையும் நடத்த முடியும். கர்த்தாவே, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடிச்சு நீர் என்னை தாங்குகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருங்க, தேவன் உங்களை நடத்துவார். அது மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் இருந்தால் நமக்கு என்ன உண்டாகும் என்று சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. உள்ளான ஆவியிலே, உள்ளான மனுஷனிலே அவருடைய ஆவியினால் என்னை உங்களை திடப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது திடன் அடைவீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு திடனை, ஒரு வல்லமையை ஆண்டவர் ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் தருகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும், வேதத்தில் வாசிக்கும் போது, காண்டா மிருகத்து கொத்த பலன், அந்த காண்டா மிருகத்து கொத்த அந்த கொம்பு கொத்த பலன் எனக்கும் உங்களுக்கு உண்டாகிறது. தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பலகீனத்தில் பலத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவ சமூகத்தில் நானும் நீங்களும் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், யாத்திராகம புத்தகம் 34வது அதிகாரம் 24-25வது வசனம் 23 வாசிப்போம். வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவார்கள். ஹல்லேலூயா. 24வது வசனம் வாசிக்கும் போது, உங்கள் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட்டு போயிருக்கும்போது ஒருவர் உங்கள் தேசத்தை என்ன செய்வதில்லை, இச்சிப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிறார். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்டார், 1 மணி நேரமாவது என்னோடு நீங்கள் விழித்திருக்க கூடாதா? தேவனுடைய பிள்ளைகள்
கர்த்தரையும் அவர் வல்லமையும் அவர் சமூகத்தையும் நாடுங்கள். தேவனுடைய சமூகத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கை எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியமான ஒரு வாழ்க்கை. மோசேயுடைய வாழ்க்கை 40 வருஷம், ஆமென், 40 வருஷம் அந்த பெரிய சபையை வெற்றியாய் நடத்துவதற்கு கர்த்தர் அவருக்கு கொடுத்த கிருபை. தேவ சமூகத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான். அல்லேலூயா. எப்பவும் பிரச்சனை வந்தால் மனுஷன்ட்டு ஓடி போக மாட்டார். தன்னுடைய படிப்பை எடுத்து அதை பயன்படுத்தி அதில் வெற்றி பெறணும்னு நினைக்க மாட்டார். தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பார். தேவன் அவரை மகிமையாய் நடத்தினார். தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தை நாடுங்க. வானம் எனக்கு சிங்காசன, பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னார். சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நல்ல ஜெப அறை இருந்தால், என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், ஜெப அறை இருந்தால் நல்லா செபிக்கலாம். ஆனால் ஜெப ஆவியும் ஜெப விருப்பம் இருந்தால், ஆமென், அது எந்த இடமானாலும் உங்களால் என்னால் செபிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தை நாடுங்க. தேவன் மற்ற எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை, உம்முடைய வல்லமையை, ஆண்டவரே, உம்மை நாடத்தக்கதாய் கர்த்தர் எனக்கு எங்களுக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறீர். அதற்காய் நன்றி தாப்பனே. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. உடைய சமூகத்தை நாடணுப்பா, உடைய சமூகத்தை நாடணுப்பா. அன்னால் ஆண்டவரே, உடைய சமூகத்தை விட்டு விலகாதிருந்தார்கள் அப்பா. திருமணமான பின்பு, விதவையான பின்பு, ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வந்தவங்க ஏறக்குறைய 84 வயது வரை, வேத வசனம் எழுதப்படும் போது 84 வயது அதுவரை விலகலையப்பா. உடைய சமூகத்தை விட்டு விலகாமல் வாழுகிறதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.